ஃபர்ஸ்ட்டு சவாரியே இன்னைக்கு வடபழனி முருகர் கோயில் தான். அங்கேருந்து 2வது சவாரி ஆதித்யா ஹோட்டலு வடபழனி. அப்புறம் கேஸ் போடுறதுக்கு வடபழனி வந்தேன். கேஸ போட்டு முடிச்சுட்டு 3வது சவாரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோரம் மால் தான். பக்கத்துலயே சவாரி வந்துச்சுப்பா இன்னைக்கு. பரவால்ல. அப்புறம் ஃபோரம் மால்லேருந்து திருப்பி நம்ம வடபழனி சிவன் கோயில் போனேன். சிவன் கோயில்ல சவாரிய முடிச்சுட்டு, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப கிண்டி வந்தேன்ப்பா. கிண்டி மெட்ரோ பார்த்தீங்களா? மெட்ரோ இந்த ஹோட்டல் வந்து ட்ராப் பண்ணிட்டு, அப்புறம் சவாரிலாம் ஓட்டி முடிச்சுட்டு, காலைல டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, ஃப்ரூட் சாலட் வாங்கிட்டு, அப்புறம் இந்த கடையில 2 இட்லி, ஆம்லெட் வாங்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு, சிலம்பாட்டம் படம் ரிலீஸு. அங்க தான் காசி தியேட்டர் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டோம். யாரு? நானு, தம்பிங்கலாம் எடுத்தாச்சு. படம் செம்ம ஃபன்னுப்பா. தியேட்டர் உள்ள போனதுலேருந்து செம்ம வைபா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சிம்பு படம் பார்த்து. சரி சிலம்பாட்டம் வேற ரிலீஸா, சந்தானம் காமெடிலாம் அடிச்சுக்கவே முடியாது. படம் ஃபுல்லா காமெடி தான். அதுவும் சிம்பு டான்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. படம் ஃபுல்லா செம்ம டான்ஸா இருக்கும். செம்ம காமெடியா இருக்கும். அப்புறம் இன்டர்வல்ல வந்தா இங்க ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே ஏதோ இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு காசி தியேட்டர்ல. அப்புறம் 2வது செகண்ட் ஹாஃப்ல வந்து சிம்பு அப்பா வர சீனு, அப்புறம் சந்தானம் காமெடி எல்லாம் பக்காவா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இது மாரி படம் பார்த்து. சந்தானம் காமெடிலாம் சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாரி படம்லாம் பார்த்து. அதுவும் சந்தானம் படம்லாம் பார்த்து. ரிலீஸ்லாம் இப்படி இருக்கணும்பா. நல்லா இருந்துச்சு படம். எல்லாம் தியேட்டரே சிரிச்சுது. அப்புறம் படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வெளில வந்தா, என்னன்னு தெரியல நாய் ஒரே குலைச்சிட்டே இருக்குது. 3 மணி ஆச்சு வீட்டுக்கு வரதுக்கு. யாருமே கிடையாது. நாய் வேற குலைச்சிட்டே இருந்தது. ஓகே காய்ஸ் நாளைக்கு மீட் பண்ணுவோம்.